ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பிஎல்னு ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்டெட், அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 2025. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 8/9/2025 க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இப்போ நடைமுறையில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ ஓப்பனில் இருக்குது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11/8/2025 ஓப்பனிங் டேட்டு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 8/9/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் பேப்பர் 1, பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. அது வந்து 1/11/2025 கொடுத்துருக்காங்க, 2/11/2025 கொடுத்துருக்காங்க. இது வந்து தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. சம்திங் அப்ளை பண்ணுறது பேஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக டேட்டை மாற்றலாம் உங்களுக்கு. ஸோ அது டைமே பார்த்து அப்டேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் கொடுக்கல அவங்க. மினிமம் வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சால் போதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலாக டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ எஜுகேஷன் ரிலேட்டடில் வந்து 45% படிச்சிருந்தாலும் சரி. ஸோ என்ஐடிசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 4 இயர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் பிஎட் பிஇஐ எடுத்து அந்த படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஹையர் குவாலிஃபிகேஷன் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்ட்டாக 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, அதுமாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேசுகிற எந்த இது வருது உங்களுக்கு அது தமிழ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷன் பாலிசிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 5% குவாலிஃபிகேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசிஎம்மு, டிஎன்சி பொறுத்து எல்லாமே மாற்றி அலோகேட் பண்ணியிருக்காங்க 5% ரிலாக்ஸேஷனில். ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கிராஜுவேஷன், அதாவது பேப்பர் 1 தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணியிருக்கணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து டிப்ளமோ இல்லை எஜுகேஷனோ இல்லை எலிமெண்ட் எஜுகேஷனோ இல்லை பிஎட்ல வந்து எஜுகேஷனோ அதுமாதிரி பண்ணியிருக்கணும் நீங்கள். அதுவே நீங்கள் பேப்பர் 2 சப்மிட் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு கிராஜுவேஷன் கம்பல்சரி இருக்கணும். கிராஜுவேஷன் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு தகுந்த அதுலேயும் டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷனோ இல்லை டிப்ளமோ இன் எஜுகேஷனோ இல்லை பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனோ இல்லை பிஎட்டோ ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஆனால் கண்டிப்பாக பேப்பர் 2 கிராஜுவேஷன் தான் டிகிரிஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 12th இல்லை அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கீங்கனாக்கா அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டிஎன்டெட்டுக்கான கொஷின் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 150 மார்க் மொத்தமாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். OMR பேஸில் தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள். MCQ மார்க் கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன லாங்குவேஜில் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட், பேடகோக்கி, அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1, 10, லாங்குவேஜ் 2, மேத்தமெட்டிக்ஸ், என்வரான்மெண்ட் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 30 மார்க் தான் கேட்குறாங்க உங்களுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 150 மார்க் கேட்குறாங்க. அது என்னென்ன மீடியமில் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 2க்கும் சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இது. பட் என்னென்ன சிலபஸ் மட்டும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எந்த லாங்குவேஜ் வரும் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு 60% எடுக்கணும். 90 மார்க் எடுத்தால் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பேப்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் தான். 60% 90 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசி, டிஎன்சி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 150 மார்க்கு 55% எடுக்கணும். அதாவது 82.5 எடுக்கணும். அப்படிலாம் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சேம் தான் பேப்பர் 2வும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 150 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 40 மார்க் எடுத்தால் போதும் சொல்லியிருக்கிறாங்க. 40% எடுத்தால் ஓகே. அது வந்து 60 மார்க் சொல்லியிருக்கிறாங்க. சேம் பேப்பர் 2 அதை தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கிறது எல்லாமே தெளிவாக அப்லோட் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th 12th மார்க் ஷீட்டு,
டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஸ்பெஷல் கேட்டகரி. அதே பிஎட்னாக்கா அந்தமாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 4 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரியில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான யூஜி சர்டிஃபிகேட்ஸு, பிஎட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சம்திங் ஹேண்டிகேப்பாக பிளைண்டாக இருக்கீங்கனாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி மட்டும் 300 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆல் மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக செப்பரேட்டாக போடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஹால் டிக்கெட் வரப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு எவ்வளோ, பேப்பர் 2க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தா 90 மார்க் எடுக்கணும், 82 மார்க் எடுக்கணும், 60 மார்க் வந்து தெளிவாக கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ண கேட்டகரி உங்களுக்கு வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. ஸோ அது கடைசி தேதி லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க மறுபடியும் 8/9/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி மாலை வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே கொடுத்தீங்கன்னா தான் இது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன். சம்திங் அதுலேயே இங்கே கொடுக்குற அப்ளிகேஷன்லேயே வந்து எதாவது எரர்னாலும் கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு பொருளும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.